ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நிலா கார்த்திகாவை பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க, எல்லாரையுமே கூட்டிகிட்டு. ஆனால் போன இடத்துல அவமானப்பட்டு தான் திரும்பி வந்தாங்க. அப்படி திரும்பி வந்ததுமே நடேசன் கூப்பிட்டு திட்டுறாங்க. இதான் நான் போகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் மனுஷங்களை மதிக்க தெரியாதவங்க. அவங்க வீட்டில் போய் இப்படி நீங்கள் நின்றுட்டு அவமானப்பட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. இவளுக்கு தான் எதுவுமே தெரியாது, உங்கள் 3 பேருக்கு தான் சின்ன வயசுலேருந்தே தெரியுமே அந்த குடும்பம் எப்படின்னு. அப்புறம் ஏன்டா போனீங்க, இவ சொன்னான்னு சொல்லி ஏன்டா நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே நிலா, இல்லை நான் தான் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேச வராங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேரன் அண்ணாவும் பதறி அடித்து வர்றாங்க. என்னடா தெருவில் எல்லாருமே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே அங்கே போய் பிரச்சனை பண்ணதா சொல்கிறாங்க, என்னதாண்டா விஷயம்? நீங்கள் எல்லாருமே கூடி பேசும்போதே தெரியும்டா ஏதோ பண்ணுறீங்கன்னு. ஏன்டா இப்படி என்கிட்ட சொல்லாமல் பண்ணீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலா சொல்கிறாங்க, இல்லை அண்ணா, உங்களுக்கு தான் கார்த்திகாவை பிடிக்கும்ல, அதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பொண்ணு கேட்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சேரன் அண்ணா சொல்கிறாங்க, என்னம்மா, சரி நிலாவுக்கு தான் எதுவும் தெரியாது, நீங்கள் எல்லாரும் ஏண்டா போனீங்க? அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருந்தாவே அங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானே சொல்லியிருப்பேனடா. போனால் அவமானம்தான் மிஞ்சும். இப்போ எதுக்காக இதெல்லாம்? நான் கேட்டேனா? எனக்கு கார்த்திகாவை பிடிக்கும், எனக்காக நீங்கள் பொண்ணு கேளுங்கன்னு நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சேரன் அண்ணா ரொம்பவே மனசொடைஞ்சி, நீங்கள் எல்லாருமே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிலா கிட்ட பேசாமையே போய் தனியாக இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவுக்கும் சரி அவங்க எல்லாருக்குமே சரி ரொம்பவே வருத்தம். உடனே நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் 3 பேர்கிட்டையுமே ரொம்பவே சாரி, அங்கே இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, சரி கொஞ்சம் பேசி புரிய வைக்கலான்னு தான் நான் நினச்சேன், ஆனால் அவங்க பொறுமையாக கூட அதை கேட்க ரெடியாக இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லார்த்திட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியா பண்ணீங்க, ஏதோ நீங்கள் நல்லது நினச்சி தான் பண்ணீங்க, ஆனால் அது இப்படி வந்து முடிஞ்சிடுச்சு, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் நிலா சேரன் அண்ணா கிட்ட போய் கேட்குறாங்க, சாரி அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் இப்படி நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, நான் தான் பேசி அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேரன் அண்ணா சொல்கிற பதில் ரொம்பவே ஆச்சரியமாகவும், இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைக்க தோணுது. அவர் சொல்கிறது, இல்லைம்மா, நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துப்போன்னு சொன்னோம், ஆனால் நீ இப்படி எங்களுக்காக போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறது எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது, அதனால் தயவு செஞ்சு இப்படி எந்த விஷயமும் பண்ண வேண்டாம், இது நடக்கிறது நடக்கட்டும், அதே போக்கில் போவோம். ஏம்மா, இந்த கல்யாணம் இல்லைன்னா என்ன, எனக்கு கல்யாணமே நடக்காதா? அதான் இப்போ கூட ஒரு பொண்ணு போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணை வேணாலும் நீங்கள் பேசி முடிங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் போய் அவமானப்பட்டு நிற்காதம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நிலா, அந்த பொண்ணு ஏற்கனவே சேரன் அண்ணாவை வேண்டான்னு சொன்னதை எப்படி சொல்லன்னு சொல்லி மறுபடியும் நினச்சி வருத்தப்படுறாங்க. அவங்க இதை சோழன் பல்லவன் பாண்டியன் கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் வேறு பொண்ணு இருந்தாலும் மேட்ரிமோனியில் பாருங்கள், ஒரு 2-3 இடத்துல பாருங்கள், ஏதாவது ஒன்றாவது அமையாதா, அதுக்கப்புறம் நம்ம அண்ணா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா, இது நல்ல ஐடியாவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் மறுபடியும் வரன் பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த ஒரு வரன் பார்த்தே இப்போது இவ்வளோ தூரம் ஆகியிருக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.